ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி முறக்கருவாடை தொக்கு பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இடித்து வச்சுருந்த 3 பல் பூண்டு 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த அதையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த அதையும் போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி இதில் மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு வத்தல்மிளகாய் பொடி, சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடியும் சேர்த்துருக்கேன். மசாலா பொடியை நல்லா வதக்கி விட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு முறக்கருவாடை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு மூடியை திறந்துட்டேன். சூப்பரான நல்ல வாசனையோட முறக்கருவாடை தொக்கு ரெடி ஆயிட்டு. நான் இன்னைக்கு பழைய கஞ்சிக்கு தான் இந்த கருவாடு தொக்கு எடுத்துக்க போகிறேன். பழைய கஞ்சியில் புளி குழம்பு விட்டு இந்த கருவாடு தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்களும் இந்த கருவாடு தொக்கு பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.